ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, நன்னாரி சிரப்பில் பைனாப்பிள் நன்னாரி சிரப் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நார்மல் நன்னாரி சிரப் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். அதை பார்த்து நிறைய பேர் வீட்டுக்கும் பிஸ்னஸ்க்குமா பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி திருநெல்வேலி சைடில் இந்த பைனாப்பிள் நன்னாரி சிரப் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் வெளியில் நிறைய டிஸ்ட்ரிக்டில் இதை பார்க்க முடியாது. இன்றைக்கி அந்த நன்னாரி சிரப் எப்படி செய்யலாம், பிஸ்னஸ் ரீதியாக எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இது. இதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக பாத்திரம் எடுத்துக்காங்க. எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்கணும். தண்ணி கரெக்டாக 1 லிட்டர், சரிங்களா? இது மெஷரிங் கப்பு. நம்மளோட வீடியோஸில் நிறைய வீடியோஸில் இந்த கப்பு காமிச்சிருப்பேன். மெஷர்மெண்ட் இருக்கும். இதில் நான் 1 லிட்டர் அளந்து எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ 1 லிட்டர் தண்ணி சேர்த்து முடிச்சுட்டு அடுத்தால சீனி சேர்க்க போகிறோம். சீனி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 1 கிலோ 400, சரிங்களா? ஒரு கிலோ ஃபுல் பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 400 கிராம் சின்ன பாக்கெட், சரிங்களா? இப்படி 1 கிலோ 400. கண்டிப்பாக பேக்கெட் சீனி தான் எடுக்கணும். நீங்கள் லூஸ் சீனியில் செய்கிற ப்ராசஸே வேஸ்ட்டு, ஃபுல்லாக டஸ்ட்டாக வந்துடும், கெட்டு போயிடும். கண்டிப்பாக பேக்கெட் சீனி தான் நல்ல பிராண்டாக பார்த்து எடுத்துக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம சீனியை தட்டி முடிச்சுட்டு கேஸ் எதுவும் ஆன் பண்ணாமல் இப்படியே கொஞ்சம் கரைக்கணும். கையால் முடிஞ்ச அளவு கரைக்கணும். எதுக்குன்னா சீனி துகளில் பெரிய பெரிய கிறிஸ்டல் இருந்தால் அது ஃபஸ்ட்டே கரையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம முடிஞ்ச அளவு கையால் கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ண போகிறோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக அப்படியே கிண்டணும். கிண்டிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அந்த சீனியோட துகள் சைடில் பாத்திரத்தில் ஃபுல்லாக ஒட்டும், சரிங்களா? அந்த மாதிரி ப்ராசஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். சீனி நல்லா கரைஞ்சி வந்துடும். பாத்திரம் நல்லா ஹீட்டான உடனே அப்படியே சைட்லேருந்து ஃபஸ்ட்டு கொதிக்கும். அப்படியே கிண்டிகிட்டே இருக்கும் வச்சு அப்புறம் மத்தியிலேருந்து நல்லா பொங்க ஆரம்பிக்கும், சரிங்களா? பக்கத்துலேருந்து அப்படியே கரண்டியை வச்சு அப்படியே தூக்கி கோரி விட்டுட்டே இருக்கணும். சைடில் எதையாவது ஒட்டுதா பிடிக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். எதுக்காக சீனி சைடில் ஒட்டுறது அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி திரும்ப பேசுகிறேன் அப்படின்னா, அதில் சின்ன துகளாக ஒட்டிட்டுனா திரும்ப அதை இதில் கரைக்க முடியாது. அது இந்த பாகுக்குள்ளே கட்டியாகவே கிடக்கும். அதனால் பிடிக்க விடாமல் சைட்லேருந்து அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம நன்னாரி சிரப்போட பாகு காய்ச்சி எடுக்கிற பக்குவத்துக்கு வந்துட்டோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. கம்பி பதம் சொல்லி ரொம்பலாம் விடக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் கரண்டியில் தூக்கி ஊற்ற முச்சில் அப்படி இழுத்து விழும். அந்த டிராப்ஸ் ஸ்லோவாகும். அந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் அடங்கி மத்தியில் மட்டும் பபுள்ஸ் வரும். அதையும் பார்த்துக்கிடலாம். இப்போ நீங்கள் அதை லைட்டாக ஒரு 2 செட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு நீங்கள் அதை கையில் எடுத்து பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும், சரிங்களா? கம்பி பதம் ரொம்ப இழுக்காது. ஒரு நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும். ஏன்னா நம்ம இந்த டைமில் ஆஃப் பண்ணால் பாத்திரத்தோட தன் சூட்டில் அந்த பாகு இன்னும் பாண்ட் ஆகும், சரிங்களா? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டு எடுக்கிறப்போ நல்லா அது நல்லா ஸ்ட்ராங்காக பாண்ட் ஆகிருக்கும். நீங்கள் இப்போவுமே அந்த கன்சிஸ்டன்சிக்கு போயிட்டீங்கன்னா பிறகு கட்டியாகவே மாறிடும். அதனால் அதை ரொம்ப முக்கியமாக கவனமாக எடுக்கணும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு பாகை கம்ப்ளீட்டாக நல்லா ஆற விடணும். நீங்கள் காய்ச்சி எடுக்கிற பாத்திரத்தோட திக்னஸ்க்கு தக்கன ஆறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பாகு ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். ஆறுறதுக்கு முன்னே கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. ஆறின பிறகு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டைட்னஸ் தெரியும், ஓகேங்களா? இப்போ நம்ம பாகு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். அதுக்கு தனியாக ஒரு 150 ml வரை வெண்ணி வச்சு ஆற வச்சு எடுத்துக்கிடணும். அந்த பாத்திரத்தில் நம்ம பைனாப்பிள் எசன்ஸு, நன்னாரி ரூட் எக்ஸ்ட்ராக்ட், லெமன் சால்ட் இதெல்லாம் சேர்த்து இது கூட சேர்க்க போகிறோம். நம்ம தண்ணி வெண்ணி வச்சு எடுத்து ஆற வச்சு எடுத்தாச்சு, சரிங்களா? கம்பல்சரி கேன் தண்ணி தான். அந்த 1 லிட்டரும் கேன் தண்ணி தான், இதுவும் கேன் தண்ணி தான். வேறு எந்த தண்ணியும் எடுக்கக்கூடாது. கம்பல்சரி கேன் தண்ணி தான். இப்போ நம்ம தண்ணி எடுத்தாச்சு. இப்போ லெமன் சால்ட் சேர்க்க போகிறோம். லெமன் சால்ட் இதுக்கு நம்ம ஒரு 5 கிராம் வரைக்கும் சேர்க்கலாம், சரிங்களா? நான் 1 கிராம் ஸ்பூனுக்கு நல்லா ஒரு 3 ஸ்பூன் சேர்க்கேன். கரெக்டாக 5 கிராம் கணக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம லெமன் சால்ட் சேர்த்துட்டு பாத்திரத்தை அப்படி 2 சுற்றுனா அந்த தண்ணியிலே அந்த லெமன் சால்ட் நல்லா கரைஞ்சிடும். கண்டிப்பாக லெமன் சால்ட்டை ஒழுங்காக கரைதான் பார்த்துக்கிடணும், ஓகேங்களா? இப்போ லெமன் சால்ட்டை கரைச்சி எடுத்துட்டு அடுத்து நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்க போகிறோம். பைனாப்பிள் எசன்ஸ் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா 5 ml, சரிங்களா? இந்த 1 லிட்டருக்கு 5 ml பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்க போகிறேன். நான் 2 மூடி விடுறேன். இந்த மூடி 2.5 ml 2.5 ml மூடிக்கு 2 மூடி விடுறேன். நம்ம பைனாப்பிள் எசன்ஸும் சேர்ப்போம். அடுத்து நம்ம நன்னாரி ரூட் எக்ஸ்ட்ராக்டும் சேர்ப்போம். அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த பைனாப்பிள் எசன்ஸ் என்னது அப்படின்னா நம்ம ரஸ்னாக்கெலாம் போடுவோம்ல, அந்த எசன்ஸ் தான். இப்போ நம்ம நன்னாரி ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இதை சேர்க்க போகிறோம். இந்த நன்னாரி ரூட் எக்ஸ்ட்ராக்ட் நிறைய பேரில் சொல்லுவாங்க. நன்னாரி சர்சா, சரசப்சில்லா அந்த மாதிரியான நிறைய பேரில் சொல்லுவாங்க. இது ஒரு சித்தா ப்ராடக்ட் தான். இது ஜூஸ் எசன்ஸ் கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைனா சித்தா சம்மந்தமான மெடிக்கல்ஸ் இங்கே மாதிரியும் கிடைக்கும், சரிங்களா? நிறைய ரேட்டில் வருது. 150 ரூபாலேருந்தே ஸ்டார்டிங் 450, 500 ரூபா வரைக்கும் இருக்குது. இது 450 ரூபா. உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்காங்க. இது ஒரு சித்தா ப்ராடக்ட் தான். இது நார்மலாக வெறுமனையாக கூட கன்சியூம் பண்ணுவாங்க. அப்படிலாம் அதில் போட்டிருக்கு, ரொம்ப நல்லது, ஓகேங்களா? இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு 30 ml மெஷர் பண்ணி இதில் சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம பைனாப்பிள் ஃப்ளேவரும் சேர்க்கும், நன்னாரி ஃப்ளேவரும் சேர்க்கும். அதனால் 30 ml போதும். நீங்கள் உங்கள் ஏரியாவில் என்ன பிராண்ட் வாங்குறீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள்
அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஏற்றி இறக்கி சேர்த்துக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய எல்லாத்தையுமே சேர்த்து முடிச்சாச்சு. இன்னமும் நம்ம இதை அப்படியே நம்ம பாகு கூட அப்படியே சேர்க்க வேண்டியதான். சேர்த்து முடிச்சுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணால் சூப்பரான பைனாப்பிள் நன்னாரி சிரப் வந்து ரெடி. கண்டிப்பாக சர்பத்து கடை எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சர்பத்துக்கு வந்து ஒரு தனி ஃபேன் பேஸ் உண்டு. அந்த நன்னாரி ரூட்டோட வாசனை, அந்த பைனாப்பிளோட ஃப்ளேவர்லாம் சேர்ந்து அந்த சர்பத் வந்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். திருநெல்வேலி சைடு இன்னும் இந்த நன்னாரி சர்பத் எல்லா கடையிலையும் இருக்கும். வெளி இடங்களில் பெரும்பாலும் நான் பார்க்குற மாதிரி இல்லை. சரிங்களா? இது வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் நம்ம இதை வந்து அப்படியே பாட்டிலுக்கு மாற்றிட்டு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அப்படியே நம்ம பார்ப்போம். பாட்டிலில் ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 2 கண்ணாடி பாட்டில் நன்னாரி சர்பத் பாட்டில் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 700 ml பாட்டில். நல்லா முந்தின நாளே நல்லா கழுவி கவுத்தி உள்ளே எந்த ஈரமும் இல்லாமல் கழுவி எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே எடுத்து ஊற்றணும். சரிங்களா? நம்ம யூஸ் பண்ணுற கரண்டி, ஃபுனல் எல்லாத்துலேயுமே எந்த ஈரப்பதம் எதுவுமே கூட எல்லாமே நல்லா காஞ்சி போயிருக்கணும். இப்போ நம்ம இதை கடகடன்னு எல்லாத்தையும் ஊற்றலாம். அதே மாதிரி இதை வந்து எவ்வளோ நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதோட எக்ஸ்பைரி வந்து நான் வந்து 1.5 மாதம் வரைக்கும் வெளியில் வச்சே யூஸ் பண்ணியிருக்கேன். எதுவுமே பண்ணலை. இப்போ நீங்கள் பிஸ்னஸாக கொண்டு போகிறவங்க நீங்கள் இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எக்ஸாமின் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளது வந்து எவ்வளோ நாள் தாங்குது அப்படின்னு பார்த்துக்காங்க. இதை நீங்கள் வந்து 9 மாதம் 6 மாதம் எக்ஸ்பைரி கொடுக்கணும்னா இன்னும் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது, அதை வந்து சேர்க்கணும். சரிங்களா? அதை வந்து எல்லாரும் சேர்ப்பாங்க. நான் வந்து அதை சேர்க்காம தான் பண்ணுறேன். உடம்புக்கு எந்த பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. லெமன் சால்ட் வந்து கொஞ்ச நாள் கெட்டு போக விடாமல் நம்ம இதை வந்து அப்படியே பார்க்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தாராளமாக கஸ்டமர்கிட்ட 1 மாதம் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு கஸ்டமர் வந்து ரிப்பீட் ஆவாங்க. 1 மாதம் தாண்டிட்டுனா ஃப்ரிட்ஜில் மாற்றிக்கிட்ட சொல்லுங்கள். எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து எல்லா நன்னாரி சிரப்பையுமே ஊற்றி முடிச்சிட்டோம். சரிங்களா? நமக்கு வந்து இந்த கண்ணாடி பாட்டிலுக்கு வந்து 2 பாட்டில் கிடச்சிருக்கு. ஒரு பாட்டில் வந்து 700 ml. சரிங்களா? நமக்கு வந்து 1 400 கண்ணாடி பாட்டிலையும் அப்புறமா 2 குட்டி பாட்டில் எடுத்திருக்கேன். அது வந்து 100 ml பாட்டில் தான். அதுக்கு வந்து ஒரு 1.5 பாட்டில் கிடச்சிருக்கு. நமக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 1 லிட்டர் அண்ட் 550 ml அவ்வளோ கிடச்ச மாதிரி கிடச்சிருக்கு. கண்டிப்பாக பிஸ்னஸாக கொண்டு போகிறவங்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா அளவு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். இதே மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அங்கே ஃப்ளேவர் வந்து சூப்பராக கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் கொஞ்சம் இது டாமினேட் ஆகுது, இது கொஞ்சம் அதிகமாக வேணும், கம்மியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஏற்றி இறக்கி சேர்த்துக்காங்க. இது வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.